உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த 453 வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கும் நடைமுறை தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு இன்று 3வது நாளாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது. இதற்கு முன்னர் 2 சந்தர்ப்பங்களில் அவர்கள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருந்தனர். இன்று முற்பகல் 8 மணியிலிருந்து ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்புக்கு மத்தியிலும் ஒரு சில வைத்தியசாலைகளில் சிகிச்சை அளிக்கும் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெறுகிறது. ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு போகுது. வாகனத்துல வாராங்க, ஆட்டா கூலி கொடுக்குறாங்க, பெட்ரோல் காசு சேர்க்கிறாங்க. நிறைய மக்கள் நிலப்பாடு என்ன, தூரம் இருந்து வாரம் ஒரு கிழமையான கஷ்டப்படுறோம். சாப்பிட்டோன்னே வைக்கல போகுது. அப்ப இங்க வந்தா இஷ்டத்துன்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் வந்து இப்படி திரும்பி போறாங்க. நாங்க கஷ்டப்பட்ட மக்கள், அரசாங்கம் தான் இதை பார்க்கணும். ஏதாவது ஒரு உதவிகள் செய்யுங்க. எல்லாம் ஏழை மக்கள். எங்களுக்கு வந்தால் இங்கே டாக்டர் மாதிரி இல்லை, டாக்டர் வாக்கையும் இல்லை. அவனை நாங்கள் வருத்தக்காரர்கள் தான் இங்கே வாரோம். வேறு சும்மா ஒரு வருத்தமில்லாக்கள் வருவாங்க. கவர்மெண்ட்டு நல்லா போகுது. இந்த டாக்டர் மாதிரி தான் பிரச்சனை. ஜனாதிபதி இதெல்லாம் பார்த்து இதை எங்களுக்கு இந்த நோயாளிகளுக்கு சீர்படுத்தி தரணும். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் குறைந்த அளவில் வருகை தந்திருந்தனர். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்புக்கு காரணமாக நோயாளர்கள் குறைந்த அளவில் வருகை தந்திருந்த போதும் வருகை தந்திருந்த நோயாளர்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தாலும் ஒரு சில வைத்தியசாலைகளில் வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படவில்லை. பண்டாரகம வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இவ்வாறு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். ஹிங்குராகுட ஆதார வைத்தியசாலையிலும் வழமையான நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அப்பாவி நோயாளர்கள் தொடர்பில் சிந்தித்து செயற்படும் வைத்தியர்களுக்கு பெரும்பாலானோர் பாராட்டு தெரிவித்தனர். பிரதேச வைத்தியசாலைகள் பலவற்றின் செயற்பாடுகள் இன்றைய தினம் வழமை போன்று இடம்பெற்றது. இந்நிலையில் பணி புறக்கணிப்பு தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாம் இந்த பணி புறக்கணிப்பை காலை 8 மணிக்கு ஆரம்பித்துள்ள நிலையில் முடிவுக்கு கொண்டுவரும் தினம் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை. இன்று பகல் இடம்பெற்ற அவசர நிறைவேற்று குழு கூட்டத்தில் நாம் இது தொடர்பில் கலந்துரையாடினோம். எமக்கு சுகாதார அமைச்சருடனோ ஜனாதிபதியுடனோ எவ்வித குரோதமும் இல்லை. சுகாதார கட்டமைப்பில் உள்ள பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தயார். සම්බන්ධයෙන් සාකච්ඡා කරන්න